ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது ஆக்சலரேஷன் பா. கிராவிட்டி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் எனி பாடியை தான் நம்ம கிராவிட்டின்னு சொல்றோம். ஆக்சுவலா பிட்வீன் எனி மாஸ், ஒரு மாஸ் வந்து இன்னொரு மாஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுறது அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பெஷலா வந்து எர்த் வந்து எந்த பாடி மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணாலும் அதை கிராவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் தி பாடி இஸ் நோன் அஸ் கிராவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு பாடியை வந்து இப்போ டிராப் பண்ண போறேன். இந்த எர்த் இது எர்த்துக்கு மாஸ் கேபிட்டல் எம் எடுத்துங்க, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. இந்த பாடியை டிராப் பண்றதுல இந்த பாடியோட மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் எம்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்மால் எம் டு தி சென்டர் ஆஃப் தி எர்த் வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம்னா ஸ்மாலர் எடுத்துக்குவோம். இப்போ வந்து இந்த பாடி இருக்குங்களா, எர்த் வந்து இந்த நம்ம ஒரு பாடியை டிராப் பண்ணியிருக்கோம். அந்த பாடி மேல வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த்னு இருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி, அதாவது வெயிட் ஆக்டிங் ஆன் எ பாடி எம் இன்டு ஜி சொல்லுவீங்க, அதுதான் இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, a freely falling body acquires acceleration due to earth pull. இப்போ ஒரு பாடிக்கு ஆக்சலரேஷன் வரணும்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் ஆக்சலரேஷன் இருக்கும் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. அதாவது F is equal to mass into acceleration. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால பாடி வந்து ஆக்சலரேஷன் அக்வயர் பண்ணிக்கிறதுனால அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சொல்றோம் பாருங்க. Acceleration acquired by the freely falling body due to earth pull is known as acceleration due to gravity. இந்த acceleration due to gravity சிம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா g அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த g என்றது acceleration due to gravity, இது small g. ஆல்ரெடி கேபிட்டல் g அப்படின்னு ஒன்னு பார்த்தோம். கேபிட்டல் g என்றது என்ன பாத்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஆனா இந்த small g என்றது acceleration due to gravity. இந்த small g வந்து வெக்டார், ஆனா இந்த கேபிட்டல் g வந்து வெக்டார் கிடையாது, இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சோ இது ஸ்கேலார்னு சொல்லலாம், இது வெக்டார்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இந்த ஸ்மால் ஜி ஆக்சலரேஷனால இதுக்கு யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேப்பா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரெண்ட் கேசஸ்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அட் சர்ஃபேஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்ஃபேஸ் நியர் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ்னு போட்டுக்கலாங்களா? சரி, இப்போ இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நியர் டு சர்ஃபேஸ் என்னும்போது அட் சர்ஃபேஸ் என்னும்போது இந்த ஸ்மால் ஆர் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு வருது. இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் என்ன ஃபார்முலா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல G m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படி தானே எடுப்போம். இங்க r வந்து கேபிட்டல் ஆர் போட்டுங்க. இந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு போட்டுட்டு m இன்டு ஜின்னு போட்டுக்கோங்க. இந்த g வந்து ஜின்னு போட்டு m1 வந்து மாஸ் ஆஃப் தி எர்த்னு போடுங்க. m2 வந்து மாஸ் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கிட்டு டிவைடட் பை இந்த r வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர் அப்படி போடுங்க. இந்த ஸ்மால் m கேன்சல் ஆயிருச்சு. ஸோ g இஸ் ஈக்குவல் டு gm by r square. G equal என்ன வருது? gm by r square. So acceleration due to gravity at the surface of the earth is equal to universal gravitation constant into mass of the earth into radius of the earth square. Radius square அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாடி வந்து நான் ரெண்டு பாடி எடுத்துக்கிறேன். எர்த் சர்ஃபேஸ்ல டூ பாடிஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இங்க ஒரு பாடி m1 ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பாடி m2 ன்னு எடுத்துக்கிறேன். m1 is not equal to m2 ன்னு எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டு பாடியும் on the surface of the earth தான் எடுத்திருக்கேன். So acceleration due to gravity on the first பாடியும் acceleration due to gravity on the second பாடியும் ஈக்குவல்னு வருமா நாட் ஈக்குவல்னு வருமா? क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. acceleration due to gravity at the surface of the earth க்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கோம்? gm by r square. இந்த g என்றது என்ன சொல்லுங்க? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த m என்றது என்ன சொல்லுங்கப்பா? மாஸ் ஆஃப் தி பிளானட். இங்க எர்த் அது. இது r வந்து ரேடியஸ் ஆஃப் தி பிளானட், ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இங்க எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தா டூ டிஃபரெண்ட் பாடிஸ் எடுத்திருக்கேன். மாசஸ் டிஃபரெண்டா இருக்கு. அது ரெண்டுமே எர்த் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு பாடிக்குமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் வந்து ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமான்னு பார்த்தா ஈக்குவல் தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி. இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி பிளானட். அதாவது இங்க எர்த்னு எடுத்திருக்கும் பிளானட், அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் அப்படின்னு வரும். சோ புரியுதுங்களா? சோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடி which is placed on the surface of the earth அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு வந்து ஃபார்முலா gm by r ஸ்கொயர் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் g. ஸ்மால் g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கேபிட்டல் g வந்து
யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நான் ஒரு ரிலேஷன் எழுத போறேன். இந்த ரிலேஷன் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். கேபிட்டல் GM ஈக்குவல் டு, அதாவது இந்த ஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா G இன்டு ஆர் ஸ்கொயர், G இன்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஓகேங்களாப்பா? சரி, அப்போ கேபிட்டல் G இன்டு கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு G இன்டு ஸ்மால் g இன்டு ஆர் ஸ்கொயர். இந்த ரிலேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இன்டு மாஸ் ஆஃப் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு acceleration due to gravity on the planet, acceleration due to gravity on the surface of the planet into square of the radius of the planet. இது எர்த்துக்குன்னா எல்லாமே எர்த் மாஸ், எர்த் ரேடியஸ், எர்த்தோட acceleration due to gravity அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இங்க இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா acceleration due to gravity depends on mass and radius னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஃபார்முலா நான் எப்படி டெரைவ் பண்ண போறேன்னா, acceleration due to gravity depends on density and radiusல நான் கொண்டு வரேன். acceleration, ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து ரெண்டு பிளானட் கொடுத்துட்டு ரெண்டு பிளானட் மாஸ் ரேஷியோ ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் ரேஷியோ கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெண்டு பிளானட்டுக்கு டென்சிட்டி ரேஷியோ ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேட்டாங்கன்னா அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி நமக்கு தெரியணும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார்முலா வந்து நான் டெரைவ் பண்ண போறேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி ஆஃப் தி பிளானட்ல டெரைவ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஃபார்முலா டென்சிட்டி என்ன ஃபார்முலா தெரியும்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரியும். இங்க ஜெனரலா பிளானட்ஸ் வந்து நம்ம என்ன ஷேப்ல எடுத்துக்கிறோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? 4/3 பை ஆர் கியூப் வருது. ஸோ வால்யூம் பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? மாஸ் ஈக்குவல் வால்யூம் லெஃப்ட் சைடு போயிருங்களா? அப்போ டென்சிட்டி இன்டு வால்யூம் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? டென்சிட்டி இன்டு வால்யூம் இருக்கு. ஓகே, இந்த டென்சிட்டி எடுத்துட்டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து பாருங்க 4/3 பை ஆர் கியூப். இது வந்து பிளானட்டோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் வேணும்னா நம்ம மாஸ் எலிமினேட் பண்ணிக்கணும். ஸோ தட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த ஃபார்முலால மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்டு 4/3 பை ஆர் கியூப் சப்ஸ்டிட் பண்றேன்ப்பா. அப்படி சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு வந்து G இன்டு மாஸ் வந்து டென்சிட்டி இன்டு 4/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. ஆர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க? இந்த ஆர் கியூபும் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிருங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து G இன்டு ரோ இன்டு 4/3 பை இன்டு ஆர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் கிடைச்சிருக்கு. இது பாருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் ரேடியஸ் கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 பிளானட்ஸ், இப்போ 2 பிளானட்ஸ் எடுத்திருக்கேன். இது பிளானட் 1, இது பிளானட் 2. Their densities are equal but masses are not equal. Densities are equal, masses are equal, masses not equal. சரிங்களா? ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் R1 by R2. ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு ரேடியஸ் வந்து R1 எடுத்துங்க, செகண்ட் பிளானட்டுக்கு ரேடியஸ் R2 எடுத்துங்க. Then what is the ratio of the acceleration due to gravity on the surface of the planets? நல்லா கவனிங்க. இப்போ क्वेश्चन திருப்பி ரிப்பீட் பண்றேன். 2 planets are given such that their densities are equal, radius different. What is the ratio of the acceleration due to gravity on the surfaces of the planet if ratio of the radius of the planets are equal to 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4, second option 1/4, third option 2, fourth option 1/2. எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க? क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் கொடுத்திருக்கோம். G = Gm/r² ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கோம். அடுத்து G = G rho 4/3 pi r னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் ஆஃப் தி 2 பிளானட்ஸ் R1 by R2 வந்து 2 னு கொடுத்திருக்கோம். அடுத்து டென்சிட்டி ஆஃப் தி பிளானட்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டோம். சோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா எய்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லனா இந்த செகண்ட் ஃபார்முலா எதனால யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணா மாஸ் வந்து கொடுக்கல எப்படின்றதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இங்க மாஸ் ஒரு வேரியபிள், ரேடியஸ் ஒரு வேரியபிள். ஆனா செகண்ட் ஃபார்முலா பாருங்க, டென்சிட்டி சேம்னு கொடுத்துட்டாங்க, மத்ததெல்லாம் கான்ஸ்டன்ட் தெரியும், ரேடியஸ் ஒன்லி வேரியபிளா இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதுல வந்து டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டா இருந்தா அப்ப என்ன வந்துருது சொல்லுங்க? G is directly proportional to radius அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? so that அப்ப G directly proportional to radius னா அப்ப G1 by G2 equal to R1 by R2. R1 by R2 என்ன கொடுத்திருக்கோம் சொல்லுங்க? 2 னு கொடுத்திருக்கோம். சோ ஆன்சர் 2, தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? சோ நம்ம வந்து எப்பவுமே வந்து என்ன கொடுத்திருக்காங்க டேட்டாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாத்திக்கிற மாதிரி நமக்கு தெரியணும். சோ இந்த ஃபார்முலால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் ரேடியஸ்ல கொடுத்திருக்கோம். டென்சிட்டி கிடையாது இதுல. இங்க பாருங்க டென்சிட்டி ரேடியஸ்ல கொடுத்திருக்கோம், மாஸ் இல்ல. ஒருவேளை ரேடியஸ் இல்லாம மாஸும் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க வச்சுங்க, அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் டென்சிட்டில ஃபார்முலா டெரைவ் பண்ண பாருங்க. இப்போ G = Gm/r² வந்து வித்தவுட் டென்சிட்டில கொடுத்திருக்கோம். G is equal to G into 4/3 pi rho into R. இந்த ஃபார்முலா வந்து வித்தவுட் மாஸ் இல்லாம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இப்போ வித்தவுட் ரேடியஸ்ல, இப்போ ரேடியஸ்ல எழுத போறோம். இங்க டென்சிட்டி ஆப்சென்ட், இங்க வந்து மாஸ் ஆப்சென்ட், ரேடியஸ் கொடுக்காம இருந்தா அப்ப அதுக்கு எப்படி ஃபார்முலா பாத்துறலாங்களா? ஓகே பாருங்க,
அப்போ வந்து டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, இது வரைக்கும் இது எல்லாமே தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, மாஸ் பை டென்சிட்டின்னு வருது. வால்யூம்க்கு என்ன வரும்னா நம்ம வால்யூம் பிளேஸ்ல 4/3 பை ஆர் கியூப்னு போட்டுக்கலாமா, வால்யூம் பிளேஸ்ல அப்படி போட்டு மாஸ் பை டென்சிட்டின்னு போட்டுங்க. இதுல இருந்து ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, இந்த 3 அங்க போயிடும், 3m டிவைடட் பை 4 பை ரோ இது இருக்குங்களா. இப்போ r இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 3m டிவைட் பை 4 பை ரோ ஹோல் பவர் 1/3 வருதுங்களா, ஹோல் பவர் 1/3 புரிஞ்சுங்களா. அதாவது டென்சிட்டி மாஸ் பை வால்யூம், வால்யூம் மாஸ் பை டென்சிட்டி, வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப், இந்த 3 அங்க போயிடுது, 4 பை கீழே வந்துருது, அடுத்து கியூபிக் ரூட் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஆர் ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க, 3m டிவைடட் பை 4 பை ரோ ஹோல் பவர் 2/3 அப்படி இருக்கு கரெக்டுங்களா. சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுத்துக்கிறேன், g இஸ் ஈக்குவல் டு gm பை r ஸ்கொயர் பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க, 3m டிவைட் பை 4 பை ரோ ஹோல் பவர் 2/3 ஓகேங்களா. சரி, இப்போ g இஸ் ஈக்குவல் இந்த 4 பை ரோ மேல போயிடும் ஓகேங்களா. அடுத்து 4 பை ரோ மேல போயிட்டு 3 கீழே இருக்கும், இதுக்கு பவர் 2/3 அப்படியே இருக்கும். அடுத்து g இருக்கு, இங்க m இருக்கா, m பவர் 1 இருக்கு, இங்க m பவர் 2/3 இருக்கு, அப்போ 1 மைனஸ் 2/3 அப்படின்னு வந்துருதா. ஸோ அப்போ என்ன ஆயிரும் பாருங்க, g இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 4 பை ரோ டிவைட் பை 3, இது பவர் 2/3 இருக்கு, இன்ட்டு g இன்ட்டு m பவர் 1/3. கரெக்டா பார்த்துட்டீங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம கரெக்டாவே சால்வ் பண்ணியிருக்கோமா, ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோங்களா பாருங்க. ஏன்னா ரேடியஸ்க்கு வந்து இங்க ஆர் கியூப் இது வந்துச்சு, கியூப் இருக்கு ரூட் எடுத்துட்டோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம், இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் ஓகேங்களாப்பா. இந்த 4 பை ரோ மேல வந்துருச்சு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Two planets are given to you. Two planets are given to you, just that their densities are equal. Densities are equal. Their mass ratio is equal to 8. Their mass ratio is equal to 8. Then what is the ratio of acceleration due to gravity on the surface? Is the question. ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம், டக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன் 1/2, தேர்ட் ஆப்ஷன் வந்து 8, ஃபோர்த் ஆப்ஷன் 1/8. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Two planets are given to you such that their densities are equal. Mass ratio வந்து என்ன இருக்கு, 8 ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ mass ratio 8 ன்னு கொடுத்தாச்சு. Then what is the acceleration due to gravity ratios அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஓகேங்களா. சரி, இங்க பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா தான் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, டென்சிட்டி இருக்கு, மாஸ் இருக்கு. டென்சிட்டி நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இங்க. அப்போ g டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m பவர் 1/3 வந்துருச்சுங்களா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ண பாருங்க, அப்ப g1 by g2 is equal to m1 by m2 ஹோல் பவர் 1/3 இருக்குங்களா. நல்லா பாத்துக்கணும், இந்த 1/3 m1 by m2 எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க, 8 ன்னு கொடுத்துருக்கோமா. அப்ப 8 பவர் 1/3, 8 பவர் 1/3 எவ்வளவு 2. ஏன்னா 8 வந்து 2 கியூப்னு போடலாம், கியூப் 3யும் கேன்சல் ஆயிரும். 8 வந்து 2 கியூப்னு போடலாமா, 3 கேன்சல் ஆயிரும், அப்போ 2 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக டெரைவ் பண்ணணும், அப்பதான் இந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்ல முடியும். எல்லாமே உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா ஸ்மால் g ஈக்குவல் டு gm by r ஸ்கொயர் தான்ப்பா. மற்றபடி நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் மாஸ் ஆஃப் தி பிளானட் டிவைட் பை ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல இருந்து நமக்கு தேவையான ஃபார்முலா gm ஈக்குவல் டு gr ஸ்கொயர். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நான் ஜீன் அப்படியே போட்டுக்கிறேன். வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட் போக போக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி வித் டெப்த் மாறும். இன்னொன்று வித் லேட்டிடியூட் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு நான் வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு லேட்டிடியூட் ஆல்டிடியூட்னு எடுத்துக்கிறேன் நான் ஓகேங்களா. ஆல்டிடியூட் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து ஹைட். வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ஆல்டிடியூட் அப்படின்னா ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போறீங்க, ஒரு சர்டன் ஹைட் போயிட்டீங்க, சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து நம்ம எடுத்த பாயிண்ட் வந்து சர்டன் ஹைட்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து GH. GHன்றது என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாதுப்பா. GHன்றது என்ன பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட். சரிங்களா, ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இங்க எவ்வளவு G இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சென்ட்ரல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்கப்பா, கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹெச். இதுதான் நமக்கு ஸ்மால் ஆர் வருது. இப்போ நமக்கு என்ன வேணும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேணும். இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல ஒரு மாஸை நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் தான் இங்க எழுதலாம், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தட் பாயிண்ட்.
இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹைட்ல வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிஹெச் எடுத்துரும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் என்ன இருக்கும் சொல்லுங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா வந்து G இன்டு M1 M2 பை R ஸ்கொயர் தானே. M1 என்னது, மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் M போட்டுக்குங்க. M2 இந்த மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டிவைட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இந்த ஸ்மால் ஆர்ன்றது தான் என்ன சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் டு சென்டர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் ஆர் தான் ஆர் பிளஸ் ஹெச்னு வந்திருக்கு. அப்போ ஸ்மால் ஆர் பிளேஸ்ல ஆர் பிளஸ் ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த எஃப் பிளேஸ்ல எம்ஜிஹெச்னு போடுங்கப்பா. அப்போ எஃப் பிளேஸ்ல எம்ஜிஹெச்னு போட்டாச்சு. இன்டு ஜி இன்டு எம் டிவைட் பை எம் இன்டு எம்னு போட்டு டிவைட் பை ஆர் பிளேஸ்ல என்ன போடுறோம்னா ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்க என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கேன்சல் ஆயிடுச்சு. எந்த ஒரு பார்ட்டிகல் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த மாஸ் கேன்சல் ஆயிருச்சு. அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு சொல்லுங்க, GH is equal to GM divided by R plus H whole square அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு ஃபார்முலா. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், என்னன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் டு GM by R ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொன்னலையா, GM equal to GR ஸ்கொயர்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த GM பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்னா GR ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு அட் சர்டன் ஹைட் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் இன்டு ஆர் ஸ்கொயர். இந்த ஜிஆர் ஸ்கொயர் போடும்போது கீழேயும் ஸ்கொயர் இருக்கு மேலேயும் ஸ்கொயர் இருக்கு, அப்போ மொத்தத்துக்கு ஸ்கொயர் போட்டுங்க, ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா ஏதாவது either this formula you can use or this formula you can use அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன புரிஞ்சு உங்களுக்கு, இப்போ இது எர்த்னு எடுத்துக்கிறோம், இதுக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம், ஒரு சர்டன் ஹைட் ஹச்னு எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ல GH ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா GM by R plus H whole square அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா GM is equal to G into R square போடுறீங்க. G என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் போட்டீங்கன்னா அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி at the certain height is equal to acceleration due to gravity on the surface into R by R plus H whole square. இந்த டெரிவேஷன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த GM பிளேஸ்ல GR ஸ்கொயர் போட்டு இந்த G அப்படியே எடுத்துக்கிட்டேன், இந்த R ஸ்கொயர் பை R plus H ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு மொத்தத்துக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டேன், அவ்வளவுதான்ப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுதான் அக்யூரேட் ஃபார்முலா டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட், அதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா தரேன். இஃப் H is very small, H வந்து வெரி ஸ்மால் கம்பேர் டு ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு ஃபார்முலா தர போறேன். அது என்ன ஃபார்முலா பாருங்க, அது எப்படி கொண்டு வர போறேன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேபிட்டல் ஆர்ல டிவைட் பண்றேன்ப்பா. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேபிட்டல் ஆர்ல டிவைட் பண்றேன், சரிங்களா? இப்போ டிவைட் பண்றேன் பாருங்க. அப்போ GH is equal to G into நியூமரேட்டர் கேபிட்டல் ஆர்ல டிவைட் பண்ணா இந்த ஆர் கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டர் கேபிட்டல் ஆர்ல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர் கேன்சல் ஆயிட்டு இங்க ஹச்சுக்கு மட்டும் பை ஆர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, ஓகேங்களா? இது அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா 1 plus h by r whole square அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? அதாவது நியூமரேட்டர் டிவைட் பை r, டினாமினேட்டர் டிவைட் பை r போடுறோம். அப்போ r கேன்சல் ஆயிடுச்சு, இந்த r கேன்சல் ஆயிட்டு 1 plus h by r அப்படின்னு வருது, ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி எழுத போறேன்னு பாத்துங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் ஈக்குவல் டு g டிவைட் பை இந்த 1 plus h by r whole square இதை மேல கொண்டு போறோம்ப்பா. அப்ப மேல கொண்டு போனா எப்படி எழுதலாம் பாருங்க, அதை g into 1 plus h by r whole power minus 2 அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி எழுதி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது g hat certain height equal to g into 1 plus h by r power minus 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த h வந்து வெரி ஸ்மால் தானப்பா, நல்லா கவனிக்கணும். இந்த h வந்து வெரி ஸ்மால், ஏன்னா h வந்து ஸ்மாலர் தென் கேபிட்டல் ஆர் சொல்லிட்டோம். அப்ப h ஸ்மால்னு சொல்லிடுச்சு, அப்ப h by r இன்னும் ரொம்ப கம்மி ஸ்மாலா இருக்கும். அப்ப இந்த என்ன பண்ணலாம்னா since h is very less than r, so that h by r is very less than 1 அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பைனாமியல் தியரம்னு ஒன்று மேக்ஸ்ல இருக்கு, சும்மா சொல்லிருங்க. 1 plus x whole power n இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus nx எழுதிக்கலாம். இது எப்போ எழுத முடியும்னா only if x very less than 1 இருந்தா மட்டும் தான் எழுத முடியும். x very less than 1 இருந்தா மட்டும் தான் 1 plus x whole power n எப்படி எழுதலாம், 1 plus nx அப்படின்னு நம்ம எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த h by rன்றது எக்ஸ் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு n பிளேஸ்ல -2 இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இதை எப்படி நம்ம மாத்தி எழுதலாம் பாத்தீங்கன்னா வந்து gh is equal to g into நல்லா பாருங்க h by r பிளேஸ்ல x, n பிளேஸ்ல இந்த -2 இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா அதை 1 plus nx எழுதலாம். அப்போ வந்து பாருங்க 1 இந்த n எழுதும் போது -2 into h by r அப்படின்னு வந்துருது.
இது வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா. எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணா அப்ராக்சிமேட்டா தான் எழுதியிருக்கும். இதை எப்போ யூஸ் பண்ணா h வெரி ஸ்மாலர் தென் r இருக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். h வந்து வெரி லெஸ் தென் r இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். h சர்டைன் வேல்யூ கொஞ்சம் அதிகமான வேல்யூ இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு இது யூஸ் பண்ணப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சு? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. அது அப்ராக்சிமேட்டா ஹைட் ஸ்மாலா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சலரேஷன், வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் டெப்த். அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து கீழே போறோம். ஃபர்ஸ்ட் மேலே போனோம் ஆல்டிடியூடு, இப்போ டெப்த்ல பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, டெப்த்னா இன்சைட் தி எர்த் நம்ம மூவ் ஆகுறோம். எப்படி மூவ் ஆகுறோம் சொல்லுங்கப்பா? இன்சைட் தி எர்த் மூவ் ஆகுறோம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு டயக்ராம் வரைகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ மாஸ் ஆஃப் தி எர்த் எம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி எர்த் எம்னு எடுத்துங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ சர்ஃபேஸ்ல இருந்து இன்சைட் இவ்வளவு வந்திருக்கும். அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் உள்ள வந்திருக்குன்னா டி டெப்த்துக்கு கீழே வந்துட்டோம். இப்போ சென்டர் இங்க இருக்கு, சரிங்களா? சென்டர்ல இருந்து அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எந்த பாயிண்ட்ல ஜி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியும்? கேபிட்டல் ஆர்னு தெரியும். ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் ஆர்னு தெரியும். அப்ப இந்த ஸ்மால் ஆர் என்ன வரும் சொல்லுங்க? ஆர் மைனஸ் டி. ஸ்மால் ஆர் என்ன வருது? ஆர் மைனஸ் டி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டைன் டெப்த்ல தானே கண்டுபிடிக்கணும். அந்த டெப்த்ல இருக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து நல்லா கவனிங்க. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சென்டர் ஆஃப் தி எர்த் சென்டர்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்மால் ஆர் ஒரு ரேடியஸ் எடுத்து இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, இப்படின்னு எடுத்துங்க. இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்க. இப்போ சொல்ல போற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசை வந்து இந்த பாயிண்ட்ல, அதாவது டி டெப்த்ல பிளேஸ் பண்றேன். ஒரு ஸ்மால் எம் மாசை பிளேஸ் பண்றேன். இங்க பிளேஸ் பண்ணும்போது இந்த எர்த்தை ரெண்டு பார்ட்டா நான் பிரிச்சுட்டேன். ஒன்னு வந்து இந்த சாலிட் ஸ்பியர், இந்த பிங்க் கலர்ல வரைஞ்சிருக்கேன், அது சாலிட் ஸ்பியர். இன்னொன்னு இது ஆலோ ஸ்பியர், வெளியில இருக்கிறது ஆலோ ஸ்பியர். உங்களுக்கு இன்சைட் தி ஆலோ ஸ்பியர் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபீல்டு இருந்தா தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப இந்த எம் ஸ்மால் எம் பிளேஸ் பண்ணும்போது இந்த வெளியில இருக்கிற ஆலோ ஸ்பியர்னால இந்த ஸ்மால் எம் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகாது. இந்த பிங்க் கலர்ல ஒரு சாலிட் ஸ்பியர் வரைஞ்சிருக்கேன், இந்த ஸ்பியர்னால மட்டும் தான் இந்த ஸ்மால் எம் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் தி மாஸ் விச் இஸ் பிளேஸ்ட் அட் தி டி டெப்த்ல இருக்கிறதுக்கு இந்த பிங்க் கலர்ல இருக்கிற மாஸ்னால மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசம் எம் இன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த் நம்ம டெரைவ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட் டி டெப்த்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஜிடி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜெனரலா நியூட்டன் செகண்ட்ல எடுத்தோம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப இந்த பாயிண்ட்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிடின்னு சொல்றேன். அடுத்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யூனிவர்சல்ல வந்து ஃபோர்ஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க? ஜி இன்டு m1 இன்டு m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஆனா இங்க மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் எம்ன்றது இந்த எம் என்ன பண்ணணும்? எம் இன்னு போடணும். ஏன்னா வந்து இந்த இங்க பிங்க் கலர்ல வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பியருடைய மாஸ் மட்டும் தான் இந்த ஸ்மால் எம் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. இந்த ஹாலோவா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணும்போது இந்த எம் இன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மாஸ் ஆஃப் தி இன்சைடு எர்த்துடைய எஃபெக்டிவ் மாஸ் எம் இன்னு இப்படி எடுத்துக்கிறேன். இந்த எம் இன் நம்ம கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்கறது மாஸ் ஆஃப் தி எர்த்தோ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த எம் இன் மாஸ் ஆஃப் தி எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி எர்த் வென் டி டெப்த் போகும்போது இருக்கிற மாஸ் தான் எம் இன். அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் எம்ல டெரைவ் பண்ணணும் நம்ம. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பியர் வந்து எர்த் வந்து நம்ம யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துங்கப்பா. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி எர்த் கான்ஸ்டன்ட் அஸ்யூம் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். அதுல இருந்து இந்த எம் இன் கிடைச்சிடும், அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்படி பாத்தீங்கன்னா மொத்த ஸ்பியர் கேபிட்டல் ஆர் ரேடியஸ் ஸ்பியருக்கு டென்சிட்டி என்ன பாத்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு எடுத்துங்க. இந்த டென்சிட்டி தான் வந்து இந்த பிங்க் கலர்ல உள்ள சாலிட் ஸ்பியர் வரைஞ்சாலே அதுக்கும் டென்சிட்டி அதே தான் இருக்கும். ஏன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்டா எடுத்திருக்கும். அப்படி எடுத்தோம்னா அப்போ மொத்த எர்த்துக்கு வர டென்சிட்டியும் இந்த எஃபெக்டிவ் டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த எஃபெக்டிவ் மாஸ் இது உள்ள இருக்கு இல்லைங்களா, இந்த மாஸோட டென்சிட்டி ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த மாஸுக்கு டென்சிட்டி எவ்வளவு வரும் சொல்லுங்க? எம் இன் டிவைட் பை 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? பை ஸ்மால் ஆர் கியூப் போட்டுக்கணும், ஸ்மால் ஆர் கியூப். ஏன்னா வந்து அந்த எம் இன் இருக்கிறதுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வருது அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்போ இதுல என்ன கேன்சல்? 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களாப்பா? இப்போ அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த எம் இன் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க?
இந்த m by r cube இருக்கு, இந்த ஸ்மால் r cube இந்த பக்கம் வந்துரும், ஸ்மால் r cube இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது m into gd is equal to இங்க g into m in வர இடத்துல இந்த m in சப்ஸ்டிட் பண்ணிருங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் தி எர்த் இன்டு ரேடியஸ் கியூப் டிவைட் பை, ஓகேங்களா, இங்க வந்து எர்த் ரேடியஸ் கியூப்டு அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்மால் m போட்டுட்டோம், இந்த ஸ்மால் r ஸ்கொயர் இருக்கு அதுவும் போட்டுறோம். இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்ங்கறத பார்க்கலாமா? ஓகேப்பா, இந்த ஸ்மால் m கேன்சல். இப்போ இவ்வளவு புரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த gm இந்த இந்த r கியூப் இந்த r ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஸ்மால் r மட்டும் இருக்கும், டிவைட் பை r கியூப் இன்டு ஸ்மால் r அப்படின்னு இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லுங்க, gm is equal to gr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது acceleration due to gravity on the surface of the earth into radius of the planet square, earth square is equal to g into m ன்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? சோ இப்போ இந்த gm பிளேஸ்ல இந்த gr ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்ப gm பிளேஸ்ல gr ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணினா acceleration due to gravity at depth is equal to gr ஸ்கொயர் divided by r cube into small r வருது. இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம், நம்ம இந்த r ஸ்கொயரையும் இந்த கியூபையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணி இந்த ஸ்மால் ஆருக்கு என்ன வேல்யூ சொல்லுங்க, இந்த ஸ்மால் ஆருக்கு r மைனஸ் டி, அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க, gd is equal to g, அதாவது acceleration due to gravity at depth is equal to acceleration due to gravity on the surface of the earth into r பிளேஸ்ல கேபிட்டல் r மைனஸ் டி போடுங்க, கேபிட்டல் r மைனஸ் டி போட்டு டிவைட் பை இந்த r இருக்கு இல்லையா, இந்த r போட்டுங்க. ஓகேங்களா? சோ acceleration due to gravity at depth equal என்ன வருதுன்னா g into 1 r by r 1 minus d by r. இதுதான் acceleration due to gravity at depth க்கு ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ கான்செப்ட் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். என்ன பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இது எர்த் அப்படின்னு வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? எர்த்னு வரைஞ்சாச்சு, நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து அட் சர்டன் ஹைட்னு எடுத்துக்கிறேன். அட் சர்டன் ஹைட்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுக்கும் போது இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, gm by r ஸ்கொயர். இதே இன்சைடு இருக்கும்போது இது வந்து அவுட் சைடு, இதே g இன்சைட், g அட் டெப்த்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, gm by r கியூப் இன்டு ஸ்மால் r அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, gm by r cube into small r அப்படின்னு பார்த்தோம். இது டெப்த்துக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்முலா வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கங்க. சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து r மெஷர் பண்றேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சர்ஃபேஸ்ல இருந்து d டெப்த் எடுக்கறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு, என்ன ஃபார்முலா சொல்லுங்க, இங்க gh is equal to gm by r plus h whole square இருக்கு. r plus h தான் ஸ்மால் r தானே. அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு gm by இந்த r plus h பிளேஸ்ல ஸ்மால் r ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. சோ இப்போ இந்த ஃபார்முலா வந்திருக்கு. சோ இப்போ கவனிங்கப்பா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த சர்டன் ஹைட்டுக்கு நம்ம ஃபார்முலா மாத்தி, இது ஒரு ஃபார்முலா, வேற மாதிரி எப்படி எழுதலாம், g இன்டு என்ன வருது சொல்லுங்க, r by r plus h whole square இப்படியே எழுதிக்கலாம். இதே g at டெப்த்துக்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம், நம்ம வந்து g இன்டு 1 minus d by r இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் பண்றோம்ப்பா. அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகும். அப்போ வந்து நம்ம கிராஃப் வரையலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டிஸ்டன்ஸும் கிராஃப், சென்டர்ல இருந்து, சென்டர் வந்து ஓன்னு எடுத்துங்க, சர்ஃபேஸ் வந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. இப்போ ஸ்மால் ஆருக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் நான் கிராஃப் வரைகிறேன். இன்சைட் தி எர்த் வரும்போது அதான் டெப்த்துக்கு தான் டி, அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்மால் ஆர் வருது. அவுட் சைடு எர்த் வந்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் வருது. இப்போ கிராஃப் வரைஞ்சா நமக்கு எப்படி வரும் பாருங்க, கிராஃப் வந்து நல்லா கவனிங்க. இன்சைட் தி எர்த் பார்க்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்மால் ஆர் தானே, அப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கிடைக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்மால் ஆர். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்சைட் தி எர்த் வேரிஸ் லீனியர்லி வித் ஸ்மால் ஆர். அவுட் சைடு எப்படி வேரி ஆகுது, அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னால இப்படி பாராபோலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வருது. ஓகேங்களா? சோ அப்போ g இன்சைடுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், g அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. சரி, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எய்தர் இன்சைடு மூவ் ஆனாலும் சரி, அவுட் சைடு மூவ் ஆனாலும் சரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ், தேர்ட் ஆப்ஷன் நன். அதாவது தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன நன் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன்.
அதாவது எர்த் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அவுட் சைடு மூவ் ஆனாலும் சரி, இன்சைட் மூவ் ஆனாலும் சரி, எய்தர் அவுட் சைடு மூவ் ஆகிறோம் இல்லை இன்சைட் மூவ் ஆகிறோம். அப்படி போனால் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை நன் ஆஃப் திஸ்ன்னு சொல்றோமா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். நல்லா பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருக்கும். அவுட் சைடு போனால் ஸ்மால் ஆர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஜி குறையுது. இன்சைடு வந்தோம்னா என்ன ஆகுது, ஜி திருப்பியும் குறையுது. இன்சைடு வந்தாலும் குறையுது. ஸோ வித் டெப்த் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ், வித் ஹைட் ஆல்சோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ். ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. வித் ஹைட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஜி இன்ட்டு ஆர் பை ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஹெச் கூடனா ஜி குறையுது, ஹெச் கூடனா ஜி குறையுது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் டெப்த்துக்கு என்ன வருது சொல்லுங்க, ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர் தானே. அப்போ டெப்த் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த செப்பரேஷன் வேல்யூ என்ன ஆயிரும், இது டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் செப்பரேட் பண்ணுறதுனால குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஜிடி டிக்ரீசஸ். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ஆல்டிடியூட் டிக்ரீசஸ், வித் டெப்த் ஆல்சோ டிக்ரீசஸ். ஆனால் சென்டர் ஆஃப் தி, இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பாருங்க, சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து நான் மூவ் பண்றேன், அப்படியே மூவ் பண்ணோம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் சொல்லுங்க. when we move from center of the earth to surface, acceleration due to gravity increases. From surface to infinity if we move, acceleration due to gravity decreases அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் லாட்டிடியூட் அப்படின்னு பார்க்குறோம். லாட்டிடியூட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு எர்த் எடுத்துக்கிறீங்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, எர்த்துக்கு வந்து எபோட் தி ஆக்சிஸ் வந்து நார்த் போல் சவுத் போல் பாஸ் ஆகுது, அது எபோட் அதுதான் ரொட்டேட் ஆகும். இது வந்து ஈக்வடோரியல் லைன் எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்றேன், இந்த பாயிண்ட் செலக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றேன்னா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் எடுக்கிறோம். இப்படி எடுத்தோம்னா இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல mg ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஆனா வந்து என்ன ஆகும்னா, இந்த எர்த் வந்து எபோட் இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிறதால இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த சர்க்குலர் பாத்துல இப்படி போகும். இந்த சர்க்குலர் பாத்துல போறதுனால ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துங்க. இப்போ இந்த பாயிண்ட் டு சென்டர் ஆஃப் தி எர்த் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த லைன் மேக்ஸ் சம் ஆங்கிள் பை வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பாத்தீங்கன்னா ஈக்வடோரியல் லைன் அப்படின்னு ஈக்வடோருக்கு எடுத்துக்குது அப்படின்னு இருக்கும். சரிங்களா. இப்படி இருந்தா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, இந்த mg ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம ஃபீல் பண்ற ஃபோர்ஸ், நம்ம மேல அவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு. இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இதுதான் mg latitude அப்படின்னு எடுத்துக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு லாட்டிடியூட்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லாட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். இது ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு வந்து இது இங்க வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் தீட்டா வரும். ஏன்னா இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் பைன்னு வருது. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வருது ஒன்னு சொல்லுங்க, 180 மைனஸ் பைன்னு வருது. ஓகேங்களா. நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, f1 ஸ்கொயர் பிளஸ் f2 ஸ்கொயர் பிளஸ் 2f1 f2 காஸ் தீட்டான்னு தெரியும் இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா f1 வந்து mg ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2f1 f சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன்டு mg இன்டு காஸ் 180 மைனஸ் பைன்னு போடுறோம். காஸ் 180 மைனஸ் பை என்ன பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் காஸ் பை அப்படின்னு வரும்பா. இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இங்க எழுதுறேன், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ஃபோர்ஸ் பிளேஸ்ல நம்ம மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் லாட்டிடியூட்னு சப்ஸ்டிட் பண்றோம். இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் லாட்டிடியூட் என்ன வரும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க. அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் லாட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு g என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் என்றது தெரியும், மைனஸ் r என்றது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இன்டு ஒமேகா ஸ்கொயர் என்றது ஆங்குலர் வெலாசிட்டி வித் விச் எர்த் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அது ஸ்கொயர் இன்டு நல்லா ஞாபகம் வச்சு காஸ் ஸ்கொயர் பை. பை என்றது என்ன பாத்தீங்கன்னா இதுதான் லாட்டிடியூட் ஆங்கிள். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இன்னொரு முறை சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுதான் எர்த்னு எடுத்துங்க. ஓகேங்களா. இது ஈக்வடோரியல் லைன், இது ஆக்சியல் லைன் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா இந்த லைன் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் ஈக்வடோரியல் லைன். ஓகேங்களா. இந்த இது ரொட்டேட் ஆகுறதுனால இப்போ எர்த் வந்து எபோட் இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த பார்ட்டிகுலர் இப்படி ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா, இப்படி ஒரு சர்க்குலர்ல போறதுனால ஒரு அடிஷனலா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் மாறுது, அதனால எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் மாறுது. ஸோ இந்த எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, அதை டெரைவ் பண்ண தேவையில்ல, டைரக்டா ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி
at the point that point makes angle with equatorial line is pi ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து இங்க ஆக்சுவலா இங்க அப்ராக்சிமேஷன் எல்லாம் பண்ணணும். இந்த டெரிவேஷன் அப்ராக்சிமேட் எல்லாம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணா லாஸ்ட்ல வர்றது என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா g minus r into omega square into cos square pi, வேர் r என்றது என்ன சொல்லுங்க, radius of the earth, omega என்றது angular velocity of the earth about its axis rotate, அதாவது omega equal 2 pi by t போடுவோம் இல்லையா, இந்த t பிளேஸ்ல 24 hours போடணும். ஏன்னா எர்த் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றது 24 ஹவர்ஸ்னு வருது. ஓகேங்களா, இந்த cos ஸ்கொயர் பை, பை என்றது என்னது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம g கண்டுபிடிக்கிறோம். அந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் ஆஃப் தி எர்த்தை கனெக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். அந்த லைன் மேக்ஸ் ஆங்கிள் வித் ஈக்வட்டோரியல் லைன், அந்த பை போட்டுட்டு இதுதான் ஆன்சர் சொல்றோம். இப்போ ஈக்வட்டோரியல் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பை வந்து 0 வரும். கரெக்ட்டுங்களா, பை 0னா cos பை வந்து 1ன்னு வருது. ஓகேங்களா, அப்போ g at ஈக்வட்டோரியல் பாயிண்ட் ஈக்குவல் g minus r omega ஸ்கொயர் அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா, இது வரைக்கும் புரியுது உங்களுக்கு. இதே அட் போல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா போல்ஸ்ல வரும்போது தீட்டா எவ்வளவு வரும் சொல்லுங்க, ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும். ஆங்கிள் 90 டிகிரி போட்டீங்கன்னா cos 90 எவ்வளவு சொல்லுப்பா, cos 90 வந்து 0, cos 90 வந்து 0. அப்ப cos 90 இங்க 0 போட்டீங்கன்னா அந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப g at போல் வந்து என்ன வருது சொல்லுங்க, இஸ் ஈக்குவல் டு g ன்னு வருது. அப்படின்னா இந்த g என்றது என்ன சொல்லலாம், g at போல். அப்போ போல்ஸ் தவிர மத்த எந்த பாயிண்ட் போனாலும் கொஞ்சம் செப்பரேட் பண்றோம். அதனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி at pole is greater than other points. அப்ப எந்த பாயிண்ட்ல மினிமமா இருக்கும், cos θ அதிகமா இருக்கிறது ஈக்வட்டோரியல்ல தான் செப்பரேட் பண்றது. அப்ப ஈக்வட்டோரியல்ல தான் நிறைய செப்பரேட் பண்ண போறோம். அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி at ஈக்வட்டர் தான் கம்மியா இருக்கும். அப்ப இடத்துல ஆக்சலரேஷன் at ஈக்வட்டோரியல் இருக்கு இல்லையா, இதுதான் மினிமம் வேல்யூ. ஆக்சலரேஷன் at pole இருக்கு இல்லையா, இங்க தான் மேக்ஸிமமா இருக்கும். ஆக்சலரேஷன் at pole is greater than ஆக்சலரேஷன் at ஈக்வட்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வெயிட் வந்து ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல பார்க்கும்போது கம்மியா இருக்கும், வெயிட் வந்து போல்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ஜி வந்து ஈக்வட்டோரியல்ல கம்மியா இருக்கு, போல்ஸ்ல வந்து ஜி வந்து அதிகமா இருக்கு.